ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, இந்த வழக்கு யார் தொடர்ந்தாங்க? இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன், இவர் திருத்தொண்டர் சபை நிறுவனர். இவர் தொடர்ந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்க வேண்டும், மீனாட்சி அம்மன் கோவிலை புனரமைத்து விரைவாக கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு விசாரணையில் தான் அரசு தரப்பில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என கோவில் நிர்வாகம் தரப்பில் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் வீரவசந்தராயர் மண்டப பணிகள், ஏற்கனவே வீரவசந்தராயர் மண்டபம் என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பாக மீனாட்சி அம்மன் கோவிலில் தீப்பிடித்த ஒரு பகுதி, தீ பற்றி எரிந்தது. அந்த பகுதியில் வீரவசந்தராயர் மண்டப பணிகள் முடிவடையும் நிலையில் இருக்கிறது. புதிய நவீன சமையலறை அமைப்பதற்கான பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு, டெண்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ள பணிகள் நிறைவடைந்து விடும். கோவிலின் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார்கள். அரசு தரப்பில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், ஆக்கிரமிப்புகள் முறையாக அகற்றப்படவில்லை, தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் வசூலிக்கப்பட வேண்டிய தொகை வசூலிக்கப்படாமல் இருக்கிறது என தெரிவித்தார்கள். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.